அனைவருக்கும் வணக்கம். போதைப் பொருட்களும் ஆன்மீகமும். ஆன்மீகத்தில் போதைப் பொருட்களின் மூலமாக போதைப் பொருட்களை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு பரவச நிலையை, ஒரு மனதில் ஒரு ஆனந்தத்தை, ஒரு பேரானந்தத்தை நாம் அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது முடியும். ஆனால் அந்த போதைப் பொருளானது அந்த ஆனந்தம், அந்த பேரானந்தம் அது நிரந்தரமாக இருக்காது. ஆனால் நீங்கள் ஆன்மீகத்தில் தியானம் போன்ற கண்களை மூடி நமக்கு நாமே எந்த ஒரு போதை வஸ்துக்களும் இல்லாமல் நமக்குள்ளே நம்முடைய மனதினை ஆராயும் பொழுது நமக்கு அந்த கிடைக்கக்கூடிய அந்த பேரானந்தம், தன்னை பற்றிய புரிதலின் மூலமாக வரக்கூடிய அந்த மனதின் புரிதலின் மூலமாக வரக்கூடிய பேரானந்தம் அது நிரந்தரமாக இருக்கும். உங்கள் லைஃப்பில், உங்கள் ஆன்மாவில் அது நிரந்தரமாக இருக்கும். அது உங்களின் மனதிற்கும், உங்கள் உடலுக்கும், உங்கள் ஆன்மாவிற்கும் என்னது மிகவும் சிறப்பு, மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் போதைப் பொருட்களின் மூலம் நம்ம இந்த பேரானந்தத்தை நம் மனதில் பேரானந்தத்தை நீங்கள் அனுபவிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நிரந்தரம் கிடையாது. அது நாம் அந்த போதை வஸ்துக்களை எடுத்துக்கொண்டு அந்த நிமிடத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த போதையானது போதை ஒன்ஸ் முடிஞ்சிட்டு அப்படின்னா, போதை போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த மனதினுடைய ஒரு உற்சாகம், மனதினுடைய அந்த பேரானந்தம் இருக்காது. ஏதோ கனவு போல் இருக்கும். கனவில் போதைப் பொருள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது கனவில் நீங்கள் பேரானந்தத்தில் இருப்பீர்கள். அந்த போதையானது முடிந்த பின்பு உங்களுக்கு ஒரு விதமாக உங்களுக்கு எதுவுமே இல்லையே, என்ன நம்ம போதை எடுத்துக்கொண்டோம், மனம் திரும்பவும் என்ன ஆகும், அந்த போதைக்கு ஒன்ஸ் போதை முடிஞ்சப்புறம் மனம் திரும்பவும் என்ன ஆகும், அதே கஷ்டங்களுக்குள், அதே துன்பத்திற்குள் வீழும். அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போதைப் பொருள் எடுக்க போகும்போது அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த முதலில் எடுத்துக்கொண்ட அளவினை விட திரும்ப எடுக்கும்போது அளவு அதிகமாக எடுப்பீங்க. எடுக்கும்போது திரும்ப நீங்கள் அதே போன்ற ஒரு பொய்யான ஒரு மனதின் பேரானந்தத்தில் நீங்கள் இருப்பீங்க. அப்புறம் அது போதை அந்த முடிந்தவுடன் அது இந்த ஆனந்தமும் போய்விடும். இப்படி நீங்கள் உங்களுடைய போதையின் அளவினை என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் அளவினை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கூட்டிக்கொண்டே போவீங்க. கடைசியில் ஒரு நேரத்தில் என்ன ஆகும்னா அந்த உடம்பு கெட்டு போய்விடும். அதனால் என்ன ஆகும், மனமும் கெட்டு போய்விடும். கடைசியில் என்ன ஆகும், போதையே இல்லாமல் நீங்கள் உங்கள் ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. இது ஒரு நிரந்தரமான ஒரு பேரானந்தம் கிடையாது. இது உங்களை பள்ளத்தில் தள்ளிவிடும். பள்ளத்தில் போய் விழுவதே நமக்கு தெரியாது, ஆனால் ஒரு நாள் விழுந்து விடுவோம். இதனால் எந்த பயனும் கிடையாது. எந்த ஒரு வஸ்துக்கள் இல்லாமல், போதை வஸ்துக்கள் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நமக்குள்ளே நம் கண்களை மூடி நாம் நமக்குள்ளே பார்த்தோம் என்றால் நமக்கு வெகு மெதுவாக நமக்குள் புரிய வரும். உடனே புரிய வராது. உடனே நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு நம்ம தன்னை பற்றிய புரிதல் உடனே வருமானு கேட்டால் வராது. மெதுவாக வரும். ஆனால் வரும்பொழுது அந்த பேரானந்தம், அந்த தன்னை பற்றிய புரிதல், அந்த ஆத்ம ஞானமானது உங்களிடத்தில் வாழ்நாள் முழுவதும் நீடித்து இருக்கும். இது மெதுவாக தான் வரும், ஆனால் நீடித்து இருக்கும். போதைப் பொருளின் மூலமானது அந்த பேரானந்தமானது உடனே வரும், ஆனால் நீடித்து இருக்காது. போதை போயிடுச்சுன்னா அந்த பேரானந்தமும் போயிடும். உடல் நோய்வாய்ப்பட்டுவிடும். வெகு விரைவில் இறப்பு நெருங்கிவிடும். இதுதான் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம். போதைப் பொருளானது நம் உடலில் நம்முடைய மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ரசாயனத்தை உண்டு பண்ணுது. ஒரு ரசாயனத்தை உண்டு பண்ணி, ஒரு கெமிக்கல்ஸ் உண்டு பண்ணி அது என்ன பண்ணுது, உங்களுக்கு தற்செயலாக என்ன சொல்கிறது, கொஞ்ச நேரத்துக்கு ஒரு பேரானந்த நிலையை உருவாக்குகிறது, உங்களுக்கு காட்டுது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய தியான தவங்கள் என்ன ஆகுது, உங்களுடைய உடலில் உள்ள இயக்கங்கள் இருக்குல்ல, அந்த இயக்கங்கள் என்ன பண்ணுது, ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. உடலில் இயக்கத்தில் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும் போது அது உங்களுக்கு அந்த புரிதலானது உங்களுக்கு நீடித்து இருக்கும்.
ஆனால் அந்த போதைப் பொருளானது உங்கள் மனதில் ஒரு கற்பனையை, ஒரு எண்ணங்களின் மூலமாக என்ன பண்ணுது, ஒரு ரசாயனத்தை உண்டு பண்ணுது. அது அந்த எண்ணங்கள் இருக்க வரைக்கும் ஒரு எமோஷ்னலாக ஒரு ஒரு உணர்ச்சி இருக்கும். அந்த போதை போன அப்புறம் அந்த உணர்ச்சிகளும் இருக்காது, எதுவும் இருக்காது, பேரானந்தம் எதுவும் இருக்காது. இதுதான் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த போதைப் பொருளானது உங்களை அதர பாதாளத்தில் தள்ளிவிடும். எந்த போதை வஸ்துக்களும் இல்லாமல் செய்யப்படும் சுய முயற்சியின் காரணமாக, சுய ஆர்வத்தின் காரணமாக, வைராக்கியமாக செய்யப்படும் இந்த மாதிரி தியான சாதனைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை அந்த ஆன்மாவுடைய வளர்ச்சியை நோக்கி மேலே மேலே கொண்டு செல்லும். மெதுவாக தான் வரும், ஆனால் ஸ்ட்ராங்காக நீடித்து இருக்கும். இதுதான் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அனைவருக்கும் நன்றி.